Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பரிகாரம் செஞ்சுமே பலிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது எதனால ஏற்படுது? பரிகாரம் அப்படின்றது ஒரு தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு கிடையாது. எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த செயல்பாடை செய்யும் போது உங்களுக்கு அனுகூலமான விஷயம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், சாதகமான விஷயம் நடக்குன்றது வழிமுறை, வழிகாட்டு நெறிமுறை எல்லாமே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிதான். விநாயக பெருமானா விநாயகமூர்த்தின்னு யாரோ பேர் இருந்தாங்கன்னா நம்ம சுற்றி யாரோ பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வது மூலியமாக அந்த முதல் வகை பரிகாரத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய 16வது நட்சத்திரத்தை கணக்கெடுத்துடணும். அப்போ அந்த 16வது நட்சத்திரம் என்பது கோயில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்போ அந்த 16வது நட்சத்திரம் எந்த கிரகம் வந்துச்சோ, எனக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்குது, என்னால் தான தர்மம் செய்ய முடியும், அப்படி என்னால் நிவர்த்தி பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கானா, எனக்கு பிரச்சனை தீரணும், திருமணம் விரைவாக நடக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்கிறேன், எந்த மாதிரி நான் உதவி செய்யும் போது எனக்கு திருமணம் வந்து விரைவாக நடக்கும் அப்படின்ற கேள்வி எழும்போது நீங்கள் முதல்ல அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திர புள்ளி இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய 25ஆம் நட்சத்திரம் கணக்கு போட்டுக்கணும். போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, எவ்வளவோ பார்த்துட்டேன், சொல்கிற இடத்தெல்லாம் போயிட்டேன், தீர்வுடைகள்லாம் சொல்கிறவங்களுக்கு நோய் சம்பந்தமான விஷயம் 6ஆம் பாவகம். இப்போ இந்த 7, 16, 25 எடுத்துட்டீங்கன்னா நீங்களே சுயமாக தீர்மானம் பண்ணி அந்த ஒரு நட்சத்திரம் வரனால அந்த தெய்வத்துக்கான மலர்கள், பொருட்கள், ஓரைகளை சம்பந்தப்பட்டதில் போய் நீ பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு 90% பரிகாரங்கள் கண்டிப்பாக. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பரிகாரம் அப்படின்னாலே பாலாறு சுவாமிகள் தான். இன்னைக்கு நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. பொதுவாக அந்த பிரச்சனைகள் வந்துட்டாலே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுடைய இந்த பிரச்சனைகள் நீங்கிடும், விலகிடும்னுவாங்க. ஆனால் அப்படி பரிகாரம் பண்ணியுமே எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் சரியாகலை, பரிகாரம் செஞ்சுமே பலிக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது எதனால் ஏற்படுது? பரிகாரம் அப்படின்றது ஒரு தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு கிடையாது. உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப தான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில பாவகத்தை ஒரு சில அமைப்பில் சரிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இறைவன் கொடுத்துருக்குறான். ஒரு சில விஷயத்தில் மாற்றி அமைக்க முடியாதுன்னு விஷயம் இருக்குது, அது மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ மழைக்கு கொடை மாதிரி தான் அந்த பரிகாரம் என்பது. பரிகாரம் மட்டுமே முழு தீர்வாகுமா அப்படின்னா கிடையாது. அந்த தாக்கத்திலிருந்து குறைக்கக்கூடிய வலிமையும் இறைவர்களும் சித்தர்களும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயா இந்த மாதிரி வழிமுறைலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேஜர் இஷ்யூவாக இல்லாமல் அது மைனர் இஷ்யூவாக மாறி, இப்போ 7.5 வருஷம் தாக்கத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 நாள் 7 மாதமாவது நம்ம புராண கதையில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயம்தான். அவர் அவ்வளோ பெரிய அதாவது இறைவனே மனிதனாக தோன்றிய போதும் கிரகம் அவனுக்கு வேலை செஞ்சிருக்கானா, வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டிங்கன்னாவே கிரகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் வேலை செய்யும். தாக்கத்திலேருந்து குறைக்கிறதுக்கான தன்மையை தான் பரிகாரம் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க சித்தர்களும் முனிவர்களும். இதில் நிறைய வழிமுறை இருக்குது, ஒரு சில வழிமுறைலாம் கிடையாது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விஷயம் சூட் ஆகும். ஒவ்வொருத்தர் மந்திர பூஜைகள் மூலியமாக ஒரு சில விஷயம் சரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் எந்திர பூஜை வழியாக ஒரு சில விஷயம் சரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் பூஜை முறைகள் மூலியமாக சரி பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கு தாந்திரிக வடிவத்தில் சரி பண்ணுவாங்க. இப்படி மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வகை இருக்குது. குறிப்பிட்ட நபர்களுக்குன்னு குறிப்பிட்ட சக்திகள் இருக்கும். அவங்க சக்தியை பயன்படுத்தி ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்படி பல்வேறு முறைகளையும் சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அதில் அப்பப்போ கிடைக்கக்கூடிய தகவலை தான் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். அதை ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்ம விருப்பம். நேரடியாகவே நீங்கள் நம்மக்கிட்ட வராமையே உங்கள் சுய சார்போடு நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பரிகாரத்தை மேற்கொண்டு நன்மை அடையலானது தான் எல்லா குருமானுடைய எண்ணம். நம்ம அதான் பொதுவாக நினைக்கிறோம். ஐயா நீங்களே செல்ஃபாக பார்த்துங்க, நீங்களே பார்த்து தீர்வு பண்ணுங்க, முடியலன்னும் போது எங்களை போன நபர்கிட்ட நாடி வாங்க, உங்களை வழிகாமத்து நான் ரெடியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முயற்சி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு கருத்து உண்டு, நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டீங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க, ஆனால் நடக்கலைன்னா அதுக்கு சொல்லக்கூடிய நபருடைய பொறுப்பு கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த கால நேரமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். என்னதான் இருந்தாலும் பிராப்தம்னு சொல்லுவோம்ல, அந்த பிராப்தம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த பிராப்தத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த செயல்பாடை செய்யும்போது உங்களுக்கு அனுகூலமான விஷயம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், சாதகமான விஷயம் நடக்குன்றது வழிமுறை, வழிகாட்டு நெறிமுறை எல்லாமே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி தான்.
உங்கள் பிரச்சனையுடைய தன்மைக்கு ஏற்றதான் அந்த பரிகாரத்தை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தொழிலில் பிரச்சனை ஏற்படும், நஷ்டம் ஏற்படுறதா இருக்கட்டும், வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுறது, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எப்படி தீர்வு இல்லைம்மா, நம்ம ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பாவகம்னு பிடிச்சி வச்சுக்கோ. ஒரு வீடுன்னு சொல்லலாம், எளிமையாக சொல்ல போனால் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு வீடு. திருமணம் சார்ந்த விஷயம், ஒரு ஆணோ பெண்ணோ நீண்ட நேரம் திருமணம் நடக்கலை, அப்போ அவங்களுக்கு ஒரு சில கர்ம வினைகள் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கும். இப்போ அந்த தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லுவோம். ஐயா அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. இங்கே தான் இந்த விஷயம் மாறுபடுது. எப்படி மாறுபடுதுன்னா, திருமணம் அப்படின்னா அது 7ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய, 7ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய விஷயம். இப்போது இந்த 7ஆம் வீட்டினுடைய அதிபதியும் ஒருத்தர் இருப்பார். அந்த வீட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். 12 வீட்டில் இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தருடைய சொந்த கொண்டாடி வச்சுருப்பாங்க. இந்த வீட்டுக்கு நான் அதிபதி, இந்த வீட்டுக்கு சொல்லிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டுக்குரிய அதிபதி யாருன்னு முதல்ல பார்க்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இந்த குரு பகவான் ஒரு நட்சத்திரத்தில் போய் நட்சத்திர புள்ளியில் போய் நின்று இருப்பார். இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் ஈஸியாக எளிமையாக நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. யாரும் எங்கே இதுக்காக தேடி அலைய வேண்டிய விஷயம்லாம் இல்லை. உங்கள் சுயஜாதகத்தை நெட்டில் வரக்கூடிய சாஃப்ட்வேரில் போனீங்கன்னாவே பல விஷயம் வெளிப்படையாக வந்துடும். அப்போது அந்த 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதுதான் முதல் படி. அப்போ உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிற்கக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு நட்சத்திரம் வந்திருக்குல்ல, இப்போ அது குருவாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவானாக வந்துட்டார். அப்போ அந்த குரு பகவான் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுலேருந்து வரக்கூடிய 7ஆவது நட்சத்திரம் கணக்கு எடுக்கணும். அதுலேருந்து அப்படியே கீழே எண்ணின்னு வரணும். இது வந்து முதல் நட்சத்திரம் அப்படியே 7க்கு வரணும். 7 வந்து அந்த ஒரு நட்சத்திரம் வரும், அங்கே அதை குறித்து வச்சுக்கோங்க. அப்போது அந்த 7ஆவது நட்சத்திரம் எதுவோ அதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் சார்ந்த ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேது பகவானாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7ஆவது நட்சத்திர புள்ளி கேது பகவானாக வந்துட்டார். கேது யாருன்னா, கேதுக்கான அதிபதி தெய்வம் யாருன்னா விநாயக பெருமான். அப்போது நான் என்ன பண்ணணும், அந்த விநாயக பெருமான் பெயர் கொண்ட நபர்களுக்கு உதவி செய்யும்போது எனக்கு அந்த பரிகாரம் முழுமையாக போய் சேரும். அப்போது விநாயக பெருமானுக்கான நாள் எது, உகந்த நாள் எது, உகந்த மலர் எதுன்னு பார்க்கணும். அறுக்கும்போது அவருக்கு பிடிச்ச விஷயந்தான். சங்கடாசதுர்த்தி அவருக்கான நாள் தான். இப்படி அந்த குறிப்பிட்ட எந்த கிரகம் வந்துச்சோ, அந்த 7ஆவது கிரகம் எது வந்துச்சோ அதுக்கான விஷயத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கணும். இது முதல் வகை பரிகாரம். இது முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சம்மந்தப்பட்ட நபர், இப்போ விநாயக பெருமானா விநாயகமூர்த்தின்னு யாரோ பேர் இருந்தாங்கன்னா, நம்ம சுற்றி யாரோ பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வது மூலியமாக அந்த முதல் வகை பரிகாரத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய 16ஆவது நட்சத்திரத்தை கணக்கெடுத்துடணும். அப்போ அந்த 16ஆவது நட்சத்திரம் என்பது கோயில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்போ அந்த 16ஆவது நட்சத்திரம் எந்த கிரகம் வந்துச்சோ அந்த கிரகத்துக்கான கோயிலில் சென்று வழிபாடு செய்வது. அங்கேயே அதே கேது பகவான் தான் வரும். எப்பவுமே 3 பேரும் ஒரே விஷயம் தான் வருவாங்க. ஒரே நட்சத்திர புள்ளி தான் வரும், ஒரே கிரகம் தான் வரும். ஆனால் நட்சத்திர புள்ளி மட்டும் தான் மாறுபடும். அப்போ அந்த 16ஆவது நட்சத்திரம் எது வந்துச்சோ அந்த கிரகத்துக்கான கோயிலுக்கு போகணும். அந்த கிரகத்தை சம்பந்தப்பட்ட நாளில் போய் வணங்கணும். அது 2வது பரிகாரம். அப்படியே வரும். எனக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி இருக்குது, என்னால் தான தர்மம் செய்ய முடியும், அப்படியே என்னால் நிவர்த்தி பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கானா, எனக்கு பிரச்சனை தீரணும், திருமணம் விரைவாக நடக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்கிறேன், எந்த மாதிரி நான் உதவி செய்யும்போது எனக்கு திருமணம் வந்து விரைவாக நடக்கும் அப்படின்ற கேள்வி எழும்போது நீங்கள் முதல்ல அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற நட்சத்திர புள்ளி இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய 25ஆம் நட்சத்திரம் எதுன்னு கணக்கு போட்டுக்கணும். அப்போ அந்த 25ஆம் நட்சத்திர புள்ளி நின்ற கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கான தெய்வ வழிபாட்டுல எந்த தெய்வம் வருதுன்னு பார்க்கணும். அந்த தெய்வம் சம்பந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். எதுவோ அந்த விஷயம் தானமாக கொடுக்கணும். அந்த பொருட்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானிய பொருள் உண்டு, ஒரு பரிகார பொருள் உண்டு. தானியம் தான் கொடுக்கணுமா? தானியம் இல்லை, பரிகாரம். அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பரிகாரமாக பொருட்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அந்த கிரகம் சார்ந்த மரங்கள் இருக்குது, மலர்கள் இருக்குது. அந்த மரங்களை உங்கள் கையால் நட்டு வச்சு வளர்க்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு தானமாக கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய இந்த நர்சரி வச்சுட்டு நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போய் நீங்கள் பல்காக வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் மரம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். அது வளர வளர வந்து பிரபஞ்சம் நல்லா இருக்கும்னா நல்லாயிருக்கும். அப்போது அந்த வசதி இருக்க மக்கள் அந்த பொருட்களை தானமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. இப்படி நீங்கள் பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னா இது போன்ற நடைமுறையை சித்தர்கள் ஏற்கனவே வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது எனக்கு சுயமாக நான் அந்த ஒன்று சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட நபர்களுக்கு உதவணும் அப்படின்னா
நீங்கள் 7ஆம் நட்சத்திரம் எடுத்துக்கணும். இல்லை நான் கோயிலுக்கு போகிறது ரெடியாக இருக்கேன்னா 16ஆம் நட்சத்திரம் எடுத்துக்கணும். இல்லை அது சம்மந்தமான அந்த கிரகத்து சம்மந்தமான பொருட்களை தானமாக கொடுத்து பிரம்மாண்டமாக செய்யறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னால் 25ஆம் நட்சத்திரம் எடுத்துக்கணும். இப்போ இந்த 7, 16, 25 எடுத்துட்டிங்கன்னா நீங்களே சுயமாக தீர்மானம் பண்ணி அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட கிரகத்தான நாள் அந்த ஒரு நட்சத்திரம் வர நாள் அந்த தெய்வத்துக்கான மலர்கள் பொருட்கள் ஓரைகளை சம்மந்தப்பட்டதில் போய் நீ பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு 90% பரிகாரங்கள் கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்றது சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் வகுத்து வச்ச ஒரு பாதை. இந்த பாதையை இப்போ நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மக்கள் பார்க்குற மக்கள் நீங்களே உங்கள் எந்த சாஃப்ட்வேர்லாம் போட்டு பார்த்தாலும் அந்த கிரகம் வாங்கிய சாரம் எதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ராசி கட்டத்துக்கு கீழே வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ 7ஆம் இடம் திருமணம் சார்ந்த விஷயத்தன்னா அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்துலேருந்து 7, 16, 25 எண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அடுத்து கேட்டீங்க தொழில் சம்மந்தமான விஷயம் அப்படின்னா 10ஆம் இடம் எடுத்துக்கணும். அப்போ அந்த 10ஆம் இடத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். இதே கால்குலேஷன் தான். அப்போ உங்களுக்கு வருவாய் வேணும் அப்படின்னா 2ஆம் இடம் எடுக்கணும். என்னுடைய முயற்சிகள் பலிதமாகணும் அப்படின்னா 3ஆம் இடத்தை எடுக்கணும். ஐயா நான் சுகமாக இருக்கணும், சுகஸ்தானம் எனக்கு வலுப்படணும் 4ஆம் இடத்தை எடுக்கணும். ஐயா எனக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியம் கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்க, எது சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஐயா, 5ஆம் பாவமே கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு குலதெய்வ அருளே இல்லைன்னு சொல்கிறாங்க ஐயா. நான் என்ன பண்ணுறதுன்னா 5ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ அந்த 5ஆம் பாவத்துக்கான விஷயத்தை இதே ஃபார்முலா அப்படி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அது நடைமுறை சாத்தியமாக வரும்னா நிச்சயமாக வரும். நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இது எல்லாமே நமது குருமார்கள் கொடுத்த விஷயம், அனுபவத்தில் வந்த விஷயம். தயவு செஞ்சு இன்றைய நவீன காலத்தில் இது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். உங்கள் வசதிக்கேற்ப இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைச்சே தீரும். அது எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. இப்போ இந்த பரிகாரம்ன்றது நீங்கள் சொன்னது தானம், அதுதான் பொதுவாகவே தானம் கொடுக்கறது. என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, எது கொடுக்கக்கூடாது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் அந்த நட்சத்திர புள்ளி எது வந்துச்சோ உங்கள் சௌகரியம் தான். இப்போ 7ன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 7ன்னா சம்மந்தப்பட்ட நபர் பெயர் ஒருத்தர் இருப்பார் இல்லை. இப்போ வந்து தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பெயர் வந்து வச்சுங்களேன், அந்த பெயர் கொண்ட நபர்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணலாம். அப்படி கணக்கு. இப்போ சந்திரன் வந்துட்டாரு, சந்திரன், சந்திரகலா, சந்திரசேகரன் அப்படி பேர் கொண்ட வீட்டில் இருந்தாலும் வச்சுங்களேன், அவங்க சொந்த மதத்தில் யாரா இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம். பேர் இருக்கவங்களுக்கு தான் தானம். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தான் பரிகாரம் பலிக்கும். அது 3 வகையான பரிகாரம் இருக்குது. 7 அப்படின்னு எடுத்துட்டீங்களா வச்சுங்களேன், முதல்ல வந்து அந்த அதிபதி என்ற நட்சத்திரம் எதுவோ அதுக்கு 7ஆம் நட்சத்திரம் வந்து அந்த அந்த பெயர்கள் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்த மூலிமா பரிகாரத்தை ஏற்றுக்கலாம். 16ஆம் நட்சத்திரன்றது அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது. 25ஆம் நட்சத்திரன்றது நீங்கள் பொருட்களை தானமாக கொடுக்குறது. இப்போ திருமணம் சொல்லிட்டீங்க, அப்போ திருமணம் ஆகாத பெண்களுக்கு உதவி செய்வது. அது எந்த நாளில் அந்த உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்றது இந்த கால்குலேஷன் ஃபார்முலா எப்படி பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் ஒரு முழுமையான பரிகாரம், முழுமையான தீர்வாக அமையும். ஆனால் இந்த விஷயத்தை உங்கள்கிட்டயே விட்டுறேன். உங்கள் பொருளாதாரம் சார்ந்த அடிப்படையில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நாளுமே வந்து அந்த கடவுளுக்கான நாள், அந்த நாளில் போய் அந்த கண்டிப்பாக அந்த குறிப்பிட்டது அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ கேது பகவான்னா விநாயகர் பெருமான் அர்த்தம், சூரியன் வந்துட்டாருன்னா யார், சிவபெருமான் அர்த்தம், இப்படி ராகுவன்னா துர்க்கைன்னு அர்த்தம். அப்போ அந்த துர்க்கைக்காக உகந்த நாள் எது, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய் ஓர, சுக்கிர ஓர, அந்த நாளில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது பலிக்குமானா பலிக்கும். அந்த நட்சத்திர புள்ளி நின்ற கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கான தெய்வம் எதுவோ அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட நாள், நட்சத்திரம், அந்த ஓரையில் போய் பரிகாரம் செய்யும்போது அது முழுமையான தீர்வாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சே தீரும். இப்போ அந்த குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட கிரகம், குறிப்பிட்ட கடவுள் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொருத்தருமே அவங்க பிறந்த கிழமைகள்லே வந்து பரிகாரம் பண்ணலாமா? இல்லை, அது வந்து இந்த விஷயத்துக்கு சாத்தியப்படாது. பொதுவான விதி அது. பொதுவாக எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் வரல, கொஞ்சம் நான் ஒரு நாள் நல்லா இருக்கேன், நீங்கள் ஏதாவது சாந்தி பரிகாரம் பண்ணணும் போது உங்கள் பிறந்த கிழமையை பயன்படுத்தலாம், நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம், அது தனி வகை. இந்த பரிகாரம் முழுமையாக பலிக்கணும். இங்கே பிரச்சனை என்னன்னா, பரிகாரம் சொல்கிறாங்க ஓகே, பரிகாரத்தை செயல்படுத்துகிறோம் ஓகே, ஆனாலும் அது முழுமையான பலனை தரலன்றதான் கான்செப்ட். அது ஏன் முழுமை பெறலன்றதுக்கான விளக்கம் தான் எவ்வளோ பெரிய விளக்கம். அப்போது உங்களுக்கு முழுமை பெறணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் பிறந்த நட்சத்திரம் எப்போவுமே புரிஞ்சுங்க, ஜென்ம நட்சத்திரம்ன்றது 50% தான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். முழுமையான தீர்வாக உங்கள் பிறந்த நட்சத்திரம் எப்போவுமே அமையாது. அது நட்சத்திர தாரை வகையில் உண்டு. 2ஆம் நட்சத்திரம் இயக்கும்போது பொருளாதாரம் சேர்ந்த விஷயத்தை வரும், 6ஆம் நட்சத்திரம் மட்டும் தனி கணக்கு, அந்த கணக்கு முறை வேறு. இப்போது நீங்கள் ஒரு ஜாதகர்கிட்ட ஒருத்தர் வராரு, ஜோதிடத்தை வர்றாரு, ஐயா எனக்கு பணம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குதுயா, எவ்வளோ வந்தாலும் விரயமாயிடுது அப்படின்னும் போது அப்போ அவனுக்கு அந்த விஷயம் தீர்வு கிடைக்கணும். அப்போ அந்த 2ஆம் பாவத்தை எடுத்து தான் நம்ம விஷயம் கொடுக்குறோம். ஐயா 3 சாய்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஐயா அந்த பெயர் சொன்ன நபர்களுக்கு உதவி செய்யுங்க, பரிகாரமாக போயிடும்.
அந்த சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க, பரிகாரம் அமைஞ்சிரும். இல்லைப்பா அந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுங்க, பரிகாரம் அமைஞ்சிரும். அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்துடைய மரங்களை போய் நடுங்க, பரிகாரம் அமைஞ்சிரும். 3 வகையான விஷயங்களை உங்கள் கையிலே கொடுத்துட்றோம். யுவர் சாய்ஸ் சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ இப்போது இதில் வந்து ரொம்ப எளிமையாக போயிடுச்சுமா. இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் கிடையாது. இப்போ ஜோதிடர்கிட்ட வர்றவங்கெல்லாம் வரும்போதே எனக்கு இந்த தசாபக்தி நடக்குது ஐயா, இந்த பார்வை நடக்குது, அப்போ இந்த பார்வை இப்படி நடக்குது, செவ்வாய் அவரை பார்க்குறாரு, அப்போ அவங்களே என்னன்னு நிறைய சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சுட்டு வராங்க. கேள்விகளை அவங்களே அடுக்கி எடுத்துன்னு வந்துடுறாங்க. நீங்கள் பதில் சொல்கிற வேலை மட்டும்தான் எங்கள் ஜோதிடர் இருக்குதே தவிர்த்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. வரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு அந்த ராகு தசை நடக்குதுயா, ராகுபத்தில் சுக்கிரன் அந்தர போகுது, அதிசூட்சமத்தில் எது போகுது, இவர் பார்க்குறாரு என்ன பண்ண சொல்லிட்டு அவங்க கேள்வியோடு தான் வராங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரி மேம்பட்ட விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ நிறைய கேள்விகள் வரும்போது தான் உண்மையிலே விடை கிடைக்கும். அப்போது அவன் கொஞ்சம் அவனுக்கு ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் கிடைக்குன்னு நினைக்கிறான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பரிபூர்ணமாக ஒரு பரிகாரம் அவனுக்கு அமையணும்ல. அப்போ அதுக்கான ஒரு சூட்சமான விஷயத்தை தான் சித்தர்கள் மகான்கள் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. எவ்வளவோ பார்த்துட்டேன், சொல்கிற இடத்தெல்லாம் போயிட்டேன். தீர்வு கிடைக்கலாம் சொல்கிறவங்களுக்கு நோய் சம்பந்தமான விஷயம் 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் நின்னார், அதுக்கான கிரகம் எது, அதுக்கான கிழமை எதிர்ப்பு பிடிச்சி இப்போ அப்படி போயிடணும். அப்போது எந்த பிரச்சனையை நீங்கள் மையப்படுத்தி உங்கள் மைண்டில் இருக்கோ அந்த பிரச்சனைக்கான ஒற்றை தீர்வாக இதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இது 4-5 விஷயத்தை உள்ளே போட்டு நுழைக்காதீங்க, அழகாக உட்காருங்க. இப்போ நமக்கு முதன்மையான விஷயம் என்ன வேணும்? இப்படி இந்த 4-5 விஷயங்களை ஒண்ணா பண்ணும்போது அந்த உங்களுக்கு தான் பரிகாரம் சிரமம், பலிக்காமே போயிடும். பலிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிரமம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் வரும்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு தான் அலைச்சல் அதிகம். அப்போ ஒரு பீரியாரிட்டியாக முதல்ல ஒரு விஷயத்துக்கு வச்சுக்கங்க. பிரச்சனையுடைய தன்மையை முதல்ல எது வச்சுக்கங்க. நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு எது முக்கியம்னு. அதில் முதன்மையான பிரச்சனை எது, அதுக்கு இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு பலிக்கும். இப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ 25 வயசு ஆகிடுச்சு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முன்னுரிமை தந்தாகணும். கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயத்துக்கு முன்னுரிமை தந்தாகணும். ஓகே. அதுக்கப்புறம் திருமணம் ஆகிடுச்சுன்னா எதுக்கு பெரியாட்டி தரணும்? குழந்தை பிறப்பதற்கான விஷயத்துக்கு பெரியாட்டி தரணும். அப்புறம் அதுக்கடுத்து பிஸ்னஸ். இப்படி வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைகள் அதிகமாகும் பொதுவாக. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ ஒருத்தர் வராரு, ஐயா என் பையன் சரியாக படிக்க மாட்டேறான், ஏன் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னா பேரண்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ அவனுக்கு 2ஆம் பாவத்தை போய் ஆக்டிவேஷன் பண்ணுறதை கொடுக்கணும். இல்லையா அவன் +2 முடிச்சிட்டான், இப்போ ஹையர் எஜுகேஷன் போகிறான், அவனுக்கு என்ன பண்ணுறான், அப்புறம் 4ஆம் பாவத்தை போய் ஆக்டிவேஷன் பண்ணுற விஷயத்தை சொல்லித் தரணும். இது எல்லாமே இந்த பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவர்களாகவே சுயமாக செய்து கொள்ள வேண்டும். எங்களை போன்ற நபர்கள் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது எல்லாமே சித்தர்கள் கொடுத்த விஷயம். இதுக்கு புரியலன்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், தப்பு கிடையாது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்களே முழு மனதோடு அந்த இறை வழிபாட்டு பரிகாரத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் முழுமையான பரிகாரமாக ஒரு தீர்வாக அமைன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ அதே மாதிரி இந்த பரிகாரத்தை தப்பா பண்ணும்போது அதை எதிர்மறை விளைவுகள் எடுத்துட்டு வருமா இல்ல எந்த பலிக்காது விஷயம் எதிர்மறை ஆகுதும்மா. தெய்வம் தண்டிக்கிறதெல்லாம் தெய்வம் இல்லை. நீங்கள் ஒரு சில சப்போஸ் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட நேரம் தவறு இருக்கும். ஒரு பேச்சு சொல்ல வரேன். இப்போ சுக்கர ஓரைன்னு பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் ஓரை தவறிட்டு இருக்கலாம், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அது ஏதாவது சூழ்நிலை தான் மாறி இப்போ தெரிஞ்சு யாரும் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் விரைவாக அந்த கோயிலுக்கு போனால் முயற்சி எடுத்திருப்பாங்க. இப்போ 12 மணிக்குள்ளே போன ரீச் பண்ணது போயிருப்பாங்க. 12 மணிக்கு கோயில் நட சாத்திட்டு இருக்கும். திரும்ப 4 மணிக்கு தான் திறந்துருப்புன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஐயா நீங்கள் கோயிலுக்கு போக முடியலையா, ஆனால் 4 மணிக்கு நான் வேறு இடத்துக்கு போய் ஆகணும், இறைவனை மன்னிச்சிருவா, உங்கள் இடத்துக்கு வந்துட்டேன், அடுத்த முறை கண்டிப்பாக வரேன், ஏதோ பிரச்சனை இருக்குமா தெரியுது அப்படின்னு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மண்ணை மேய்ச்சா அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். முதல்ல நல்ல எண்ணத்தோடு சிந்தனையோடு போகும்போது உங்களுக்கான தடைகள் விலகும். இப்போ இந்த பரிகாரம் என்பது அந்த தடைகளை உடைத்து நல்ல வழி காமித்துக்கான தீர்வு தான் இந்த விஷயம். அப்போது நீங்கள் முழு மனதோடு பண்ணும்போது நிச்சயமாக சிறு சிறு இடர்பாடுகள் வருமானம் வந்தே தீரும். அதில் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம், நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுக்கு இடர்பாடுகள் அந்த விஷயத்தில் அதிகமாக வரும்போது தான் நீங்கள் சரியான பாதையில் போகிறேன்னு அர்த்தம். ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கட்டிச்சு அப்படின்னா அதுக்கு பலன் இல்லை, நிறைய கஷ்டங்கள் வரணும், அப்பப்போ இடைஞ்சல் வரணும். அப்போ நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வருதுன்னா பரவாயில்லப்பா, உண்மையிலே தடை இருக்குதுன்னா அது விலகத்துக்கான ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர்த்து அது மூலிமா மதம் ஏற்படக்கூடாது. உண்மையிலே நான் பலமுறை பதிவு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நோக்கி போகும்போது உங்களுக்கு தடைகள் வந்துச்சுன்னா அந்த தடைகளை நல்ல விஷயமா பாசிட்டிவாக எடுத்து திரும்ப முன்னோக்கி போகிற விஷயத்தை பாருங்கள். நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, துர்க்கை கோயிலில் போய்ட்டு நெய் விளக்கு போடுங்கன்னு சொன்னால், ஐயா நான் கொளுத்தினேன், நான் கொளுத்தி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு அணைஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது கேள்வி கேட்போம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைம்மா, தடைகள் வரதான் செய்யும். அடுத்து ஒரு முறை பண்ணுங்க. இவங்க மனதளவிலேயே முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அச்சோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அப்படி எண்ணமே வேண்டாம். இறைவன் உங்களை பற்றி இறைவன் நல்லா தெரியுமா, தடைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக தான் குருமார்கள் நிறைய பேர் நம்மளை வழிகாட்டுறது இருக்காங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. இதையும் தாண்டி
நீங்களே சுயமாக இந்த விஷயத்தை கற்றுக்கணும் செய்யணுன்றது தான் எங்களை போட்ட நபருடைய எண்ணங்கள் அதனால் இதை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கான வழி கிடைத்தே தீரும். பொதுவாக வந்து நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறது மூலமாக அது சரியாயிரும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது. அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும், எந்த வழிமுறையில் பண்ணினா உங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பரிகாரத்தையும் பிரித்து, அதாவது திருமணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் பண்ணணும், தொழிலில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இது பார்க்குற நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.